உதயநிதி ஸ்டாலின் அப்பட்டமான பொய்யுங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நெல் கொள்முதல் பற்றி நெல்லுனா தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினுக்கு அது குருவையா சம்பாவா என்னன்னு தெரியுமா? சும்மா அதிகாரிகள் சொல்கிறத வச்சுக்கிட்டு இவர் எதையோ பேசிட்டு போகிறாரு. பாவம், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது. மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன் கூட சொல்லலாம். என்ன வயசு, என்ன அனுபவம், ஒன்றுமே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நெல் கொள்முதல் பண்ணாங்க. நெல் கொள்முதல் பண்ணும்போது இதே மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருந்தது. ஈரப்பதம் 17% அவங்க வச்சுருக்காங்க, நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 22% ஈரப்பதம் வருது. ஈரப்பதம் 22% வந்தோடனே என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மத்திய அரசாகிட்ட மாநில அரசு கேட்டு உடனடி நிவாரணத்தை கொண்டு வரணும். எடப்பாடியாக இருந்தபோது உடனடியாக அதை என்ன பண்ணார்னா 22% ஈரப்பதம் இருக்கிற நெல்லை வாங்கிறதுக்கான உத்தரவை இம்மீடியட்டாக ஒரு வேகமாக அந்த உத்தரவை வாங்கி நெல் கொள்முதல் பண்ணி நெல்லெல்லாம் கடனுக்கு போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள் வேணும், மூட்டை தூக்குற தொழிலாளர்கள் வேணும், கிடங்கு வேணும். இது எல்லாமே நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கான தேவைகள். நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் அதிகப்படுத்தணும். இது எல்லாமே மாநில அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது தானே, அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது.